வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம லைப்ரரி ஃபைல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். லைப்ரரி ஃபைல் அப்படின்னா என்னன்னா, இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த புதுசா C++ லாங்குவேஜ் கத்துக்க வரவங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் C++ டெவலப்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல், காலேஜஸ் இங்கே இருக்கிற லைப்ரரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த புக்ஸ் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லைப்ரரி ஃபைல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த C++ ப்ரோக்ராமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய விஷயத்துக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து லைப்ரரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில கீவேர்டு வச்சுருக்காங்க. அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த C++ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைப்ரரி ஃபைலுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு லைப்ரரி ஃபைலும் எதுக்கு, எந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா iostream.h, conio.h, string.h, math.h இது மாதிரி இன்னும் நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைப்ரரி ஃபைல்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைப்ரரி ஃபைல்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயங்களுக்காக கோடிங் பண்ணிகிட்டு இருக்கவே தேவையில்லை. ஸோ இந்த லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைப்ரரி ஃபைல்ஸை ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ iostream.h இந்த இடத்துல h எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக h யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஏன் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஹெட்டர் ஃபைல் தான் இருக்கும். ஸோ கோடிங்ஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே iostream.h வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா லைப்ரரி ஃபைல்லையுமே .h வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு ப்ரோக்ராம் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பேசிக்காக இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நாம் இந்த ஒவ்வொரு லைப்ரரி ஃபைலும் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ iostream.h அப்படிங்கிற லைப்ரரி ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்புட்டை கொடுக்கறதுக்கும் ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதாவது இந்த iostream.h அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லைப்ரரி ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லேருந்து நம்ம ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். iostream அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ ஒரு இன்புட்டை கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராம்லேயும் இந்த லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்க தான் செய்வோம், ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணிக்க தான் செய்வோம். ஸோ மோஸ்ட்லி இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லைப்ரரி ஃபைல் தான். ஸோ இந்த லைப்ரரி ஃபைலை தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ iostream.h அப்படின்னா ஒரு இன்புட் அவுட்புட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா conio.h. conio.h அப்படின்னா கன்சோல்டு இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைப்ரரி ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம், இல்லை மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ரன் பண்ணோம் இல்லையா, அதோட அவுட்புட்டும் சேர்ந்து வரும். ஸோ அதை இன்னொரு வாட்டி மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்புட்டோட பழைய அவுட்புட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணுற ப்ரோக்ராமோட அவுட்புட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது வந்து கிளியராக இப்போ நம்ம ரன் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு மட்டும் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த CLR SCR அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு லைப்ரரி ஃபைலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கான கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா math.h. இந்த லைப்ரரி ஃபைல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சைனு, காசு, டேனு, பவர் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த math.h அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா string.h. நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த string.h அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸ்ட்ரிங்கோட வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு கிளியராக வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணோம் அப்படின்னா strcpy இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்களே ப்ரோக்ராம் பண்ணி இந்த லைப்ரரி ஃபைல்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மேனுவலாக நம்மளே கோட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ லைப்ரரி ஃபைல்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த லைப்ரரி ஃபைலை எப்படி ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெடர் ஃபைலை மேலே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு ப்ரோக்ராமில் இது ஹெட்டாக இருக்கிறதால தான் இதை வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைப்ரரி ஃபைலை ஒரு ப்ரோக்ராமோட ஹெட்டிங்கில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமோட ஹெட்டில், அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஹெடர் ஃபைலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா IOStream அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா IOStream.h அப்படின்னு நான் அங்கே வச்சுருப்பேன். ஸோ இங்கே வந்து ஒன்றுமே வைக்கல, வெறும் IOStream அப்படின்னே சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே ஏன் .h வைக்கல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கம்பைலரில் இவங்க ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் .h வைக்காமலே இந்த லைப்ரரி ஃபைல்ஸை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆன்லைன் கம்பைலரில் மட்டும் இல்லை, நிறைய ஐடியில் வந்து இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் .h வைக்காமலே இந்த லைப்ரரி ஃபைலை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு லைப்ரரி ஃபைலை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா #include கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். இந்த #include அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லைப்ரரி ஃபைலை கொடுக்கணும். ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம லைப்ரரி ஃபைலை கொடுத்தா தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு லைப்ரரி ஃபைலை கொடுக்குறோம் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ வெறுமே இங்கே இன்க்ளூட் மட்டுமே கொடுக்கக்கூடாது, அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்து கொடுக்கணும். ஸோ #include <> greater than நம்ம எந்த லைப்ரரி ஃபைலை வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா IOStream அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபைலை இங்கே கொடுத்துருக்கேன். IOStream அப்படின்னா எதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு இன்புட்டை கொடுக்கறதுக்கு இல்லைனா ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே IOStream அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபைலை கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி இந்த லைப்ரரி ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு C++ ப்ரோக்ராமாக இருந்தாலும் இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் math.h அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் string.h அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரோக்ராமில் IOStream அப்படின்னு நான் கொடுக்காம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வந்திருக்கு. cout was not declared in this scope. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த cout அப்படிங்கிறத எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த cout வந்து ஆக்சுவலாக எங்கே டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த IOStream அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலில் தான் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ அந்த லைப்ரரி ஃபைல் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ அந்த லைப்ரரி ஃபைலை கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா include IOStream அப்படிங்கிற லைப்ரரி ஃபைல் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ராம்லையும் வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த cout வந்து இந்த IOStream அப்படிங்கிறதுக்குள்ளே டிக்ளேர் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து எரர் காட்டலை, நமக்கு வந்து இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஹெடர் ஃபைல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.